சிவாய. நான் வருகிறேன் குருக்களே. பாருங்கள் ஐயா. ஓம் நம சிவாய. தாத்தா, தாத்தா, எந்திரியுங்கள். நன்றாக உறங்கிவிட்டீர்களா? வாப்பா, என்ன இன்று உன் முகத்தில் மகிழ்ச்சி காணப்படுகிறது? பின்பு இருக்காதா என்ன? பூஜை சிறப்பாக நடந்து முடிந்ததா? சிறப்பாகவா? வெகு விமர்சையாக. நல்லதப்பா, மிக்க நல்லதப்பா. இப்பொழுது உன் மனம் நிம்மதி அடைந்து விட்டதா? எம்பெருமான் ஈசனின் பூஜையை பார்த்தபோதே என் மனதில் ஆழ்ந்த அமைதியும் நிம்மதியும் வந்துவிட்டது. அது மட்டுமின்றி ஊரையே அரட்டி மிரட்டி நடக்கக்கூடாது என்று கூறிய மார்க்கண்டேயனுக்கு தெரியாமல் பூஜையை விமர்சையாக நடத்திவிட்டோம். எரிபத்தர், நீ வெகுளித்தனமாகவும் ஈசன் மீது கொண்டுள்ள அலாதியான பக்தியினாலும் இந்த பூஜையை மார்க்கண்டேயரை எதிர்த்து செய்து விட்டாய். ஏன் தாத்தா உங்கள் பேச்சில் ஒரு தள்ளாட்டம் தெரிகிறது? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையப்பா. பின்பு ஏன் இந்த தடமாற்றம்? இதுவாயினும் என்னிடம் வெளிப்படையாக கூறுங்கள் தாத்தா. இப்படி மௌனமாக இருந்து எனக்கு புதிர் போடாதீர்கள். புதிர் போடவில்லையப்பா. நீ பூஜை செய்வதை நினைத்து பெருமைப்படவா? இல்லை, இந்த செயல் மார்க்கண்டேயனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று கவலைப்படுவதா என்றுதான் என் மனம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. தாத்தா, இதில் நீங்கள் பயம் கொள்ளும் அளவுக்கு ஒன்றும் நடந்துவிடாது. அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்றுதான் அந்த ஈசனை வேண்டிக் கொள்கிறேன். அந்த ஈசன் உங்கள் வேண்டுகோளை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் தாத்தா. தாத்தா, நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். என்னப்பா, என்ன இப்படி கேட்கின்றாய்? உனக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல். நாங்கள் கோவிலில் பூஜை செய்து கொண்டிருக்கையில் ஒரு சிவனடியார் வந்தார். அவர் பேசிய பேச்சுகளை கேட்கையில் மெய்மறந்து போனேன். வாழ்க்கையின் தத்துவத்தை மிக எளிமையாக எடுத்து உரைத்தார். நான் அவரை நம் வீட்டிற்கு உணவு உண்பதற்காக அழைத்துள்ளேன். ஆதலால் நீங்கள் சற்று விரைவாக உணவு தயாரிக்க வேண்டும். நீ என்ன செய்கிறாய் என்று தெரிந்துதான் செய்கிறாயா? ஏன் தாத்தா கோபம் கொள்கிறீர்கள்? பின்பு என்ன செய்வது? நீ பூஜையை நடத்தப் போகிறாய் என்று கூறும்போதே என் மனம் பதைபதைத்து விட்டது. பூஜைக்கு மறுப்பு தெரிவித்தால் உன் மனம் வேதனை கொள்ளும் என்று தான் அதற்கு சம்மதித்தேன். மார்க்கண்டேயனுக்கு தெரியாமல் பூஜையை செய்து விட்டாய். சரி, இந்த விஷயம் அவனுக்கு தெரியவில்லை, அதனால் ஒன்றும் ஏற்படவில்லை. இப்போது சிவனடியாரை வீட்டிற்கு உணவு உண்ண அழைத்திருக்கிறேன் என்று கூறுகிறாய். இந்த விஷயம் அவனுக்கு தெரிந்தால் என்னவாகும் என்று தெரியுமா? ஒரு முறை நம்மை மறைத்து தப்பித்துக் கொள்ளலாம். எப்போதும் அவ்வாறு மறைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பது முட்டாள்தனம். தாத்தா, சிவனடியார் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். நீங்கள் விரைவாக சென்று உணவு தயாரிக்க வேண்டும். இதுவாயினும் அந்த ஈசன் நம்மை காத்துக்கொள்வார். அந்த ஈசன் தான் நம்மை காத்தருள வேண்டும்.
வாருங்கள் ஐயா, வாருங்கள். நீங்கள் வந்த தருணம் இந்த அடியவனின் குடில் பாக்கியம் பெற்றுள்ளது. துரை, அந்த பாத பூஜைக்கான கலன்களை எடுத்து வா. வாருங்கள் ஐயா. ஐயா, என்ன இது? ரத்தம் ரத்தம் கொட்டுகிறதே. துரை, வா, உடனே வா. நீ போய் பச்சை இலை கொண்டு வா. ஐயா, என்னையா இது? என்ன ஆயிற்று? ஐயா, உள்ளே வாருங்கள். தாத்தா, தாத்தா, இதோ வருகிறேன். வாருங்கள் ஐயா, வாருங்கள். என்னது, காலில் காயம்? சற்று பொறுங்கள், வெந்நீர் எடுத்து வருகிறேன். அமருங்கள் ஐயா. என்ன ஐயா இது? எப்படி ஆயிற்று? என்ன ஐயா இது? வாய் திறந்து கூறினால் தானே தெரியும். உங்கள் காயத்திற்கு எனக்கு உயிர் போகும் வழி வருகிறதே. ஒரு வழியில் மார்க்கண்டேயர். ஐயோ, அந்த பாதகன் தங்களை கண்டுவிட்டானா? கண்டு நான் தான் இறை வழிபாடல் இவ்வூரில் இல்லை என்று கூறிவிட்டேனே. பிறகு எதற்கு இங்கு வந்தீர் என்று வெளியே செல்லுங்கள் என்று தாக்கினான். எங்கும் நிறைந்திருக்கும் சிவனை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? கோவிலை பூட்டிவிடக் கூறினால் இறைவனை தடை செய்து விட்டதே அர்த்தமா? காற்றில் கூட இறைவன் கலந்திருக்கிறான், அதற்காக சுவாசத்தை நிறுத்தி விடுவாயா என்று கேட்டேன். அதற்கு இங்கிருக்கும் சிவன் உன் காயத்தை தடுக்கட்டும் என்று கூறி காலில் தாக்கினான். வழிகளை கடந்தவர்கள் சிவனடியார்கள் என்பதை மறந்த மாநிலத்திடம் என்ன கூறி புரிய வைப்பது? நான் கூறியதை கேட்டாயா? இப்போது பார்த்தாயா உன் அவசர புத்தியால் வீணாய் பெரியவர்களுக்கு வருத்தம். நான் என்ன தாத்தா, இறைவனுக்கு தொண்டு செய்யதானே நினைத்தேன். இப்படி நேரும் என்று கனவிலும் நினைக்கவில்லையே. என்ன நினைக்கவில்லை? இது என்ன சிறுபிள்ளை விளையாட்டா? கொலைகாரனுடன் துணிந்து மோத நமக்கு தெம்பிருக்கிறதா? நான் கூறிய வார்த்தையை கேட்டு எள்ளி நகையாடினாயே. இப்போது அதன் விபரீதத்தை நீயே கண்ணால் கண்டுவிட்டாய் அல்லவா? ஏன் அவரை ஏசுகின்றீர்? அவர் மேல் என்ன தவறு உண்டு? என்னையா, அவன் செய்த செயல் தெரியாமல் பேசுகின்றீரே. அவன் செய்ததில் அவனுக்கு மட்டுமல்ல, இந்த ஊருக்கே, ஏன் இது அவனுக்கே புரியும் என்பதை மறந்து விட்டீர்களா? ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். தங்களுக்கு தொண்டு செய்யவே என் எண்ணம் முழுவதும். அதை தாண்டி துளியும் தீங்கு நினைக்கவில்லை. நீ என்ன செய்தாய்? இல்லை, நான் என்ன வழிதான் கொண்டேன்? எல்லாவற்றையும் விட்டு தள்ளுங்கள். இல்லை என்றால் நம் மனமே நம்மை அரித்து தின்றுவிடும். இதற்கு முடிவுதான் என்ன? அதர்மம் தலையெடுக்கையில் ஆண்டவன் அருளால் அதனை கருவறுக்க ஒருவன் அவதரிப்பான். நிச்சயமாகவா? புவியின் சுழற்சியில் இரவும் பகலும் எப்படி உண்மையோ, மகரந்த துகள்கள் மரமாவது எப்படி சாத்தியமோ, பாலைவனத்தில் நள்ளிரவில் கடும் குளிர் எப்படி நிச்சயமோ, அதுபோல்தான் எது எப்போது என்று அவன் முடிவு அவ்வாறே அரங்கேறும். அதுவரை வலி வேதனை தன்னை பொறுத்துக் கொள்வது அவசியம் தம்பி. சரி ஐயா, நடந்ததில் தங்களுக்கு உணவிடவே மறந்துவிட்டேன். ஆமையா, உண்ண வாருங்கள். காயமெல்லாம் ஆறிவிட்டது, நீ ஒன்றும் கவலைப்படாதே.
தாத்தா, ஆ? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? ஒன்றும் தெரியாதது போல் கேட்கிறாய். பயிர்களுக்கு ஊட்டமிடுகிறேன். அது எனக்கும் தெரியும் தாத்தா. நான் தான் உங்களை வயலில் வேலைகள் செய்ய வேண்டாம் என்று கூறினேனே. பின் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நம் வேலையை நாம் செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார்கள்? நீயும் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாய். நான் அமைதியாக அமர்ந்திருக்கவா? அதனால்தான் நான் வேலையை ஆரம்பித்தேன். நம் வேலையை நான் செய்கிறேன். நீங்கள் சற்று இளைப்பாருங்கள். வேலை செய்வதால் நான் ஒன்றும் சோர்ந்து போக மாட்டேன். பரவாயில்லை தாத்தா, ஆ? நீங்கள் சென்று ஓய்விடுங்கள். ஆ? நான் கூறியதை என்று நீ கேட்டிருக்கிறாய். எரிபத்தர், தாத்தா, போதும் என்ற அளவிற்கு எல்லா உரங்களையும் போட்டு விடப்பா. சரி தாத்தா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். யாரப்பா நீங்கள்? நாங்கள் பக்கத்து ஊரில் விவசாயம் செய்கிறோம். எங்களுக்கு விதை தேவைப்படுகிறது. உங்கள் பேரனிடம் தரமான விதை கிடைக்கும் என்று கூறினர். அதாம் அவரை சந்தித்து வாங்கிச் செல்லலாம் என்று வந்தோம். ஐயா, அவன் இத்தோட்டத்தில் விளைவதை விற்பதில்லை. ஆகையால் இங்கு நின்று நேரத்தை வீண் செய்யாமல் வேறு எங்காவது சென்று வாங்கிச் செல்லுங்கள். ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். சற்று மனமிறங்கி உதவுங்கள். நாங்கள் வேண்டுமென்றால் அவரிடம் பேசி பார்க்கின்றோமே. நாங்கள் அவரிடம் பேசுவது உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே? ஆட்சேபனையா? எனக்கா? ஐயா, நீங்கள் தாராளமாக அவனிடம் பேசலாம். அவன் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். அவர் கொடுப்பார் என்று சில தினங்களுக்கு முன் கேள்விப்பட்டோம். நான் அவனை அழைக்கிறேன். நீங்களே அவனிடம் பேசுங்கள். வாருங்கள். எரிபத்தா, உன்னிடம் இவர்கள் ஏதோ உதவி கேட்க வேண்டுமா? என்னிடமா? அப்படி என்ன உதவி? வணக்கம் ஐயா. என்ன உதவி வேண்டும் தங்களுக்கு? உன்னை ஐயா அழைத்து வர சொன்னார். ஏதோ உதவி வேண்டும் என்று அல்லவா தாத்தா கூறினார்? ஆமாம். நீ உதவி செய்யும் அளவிற்கு எங்கள் முதலாளி என்ன அந்த சிவனை போல தாழ்ந்து போனவரா? யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீ வா, உன்னை ஐயா அழைத்து வர சொன்னார். உங்கள் ஐயாவிற்கு பெயர் கிடையாதா? பெயரை கூறு. மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனுக்கு விஷயம் தெரிந்து விட்டதா? அவன் கொலையும் செய்து விடுவானே. இறைவா, என் பேரனுக்கு ஒன்றும் நிகழ்ந்து விடக்கூடாது. முதலில் என்ன காரணம் என்று கூறி பின்பு வருகிறேன். வா என்றால் வந்துவிடு. காரணம் கேட்டு உன் உடம்பை புண்ணாக்கி விடாதே. நான் வரமாட்டேன். ஐயா, அவனை விட்டு விடுங்கள். அவன் வேண்டுமென்று எதுவும் செய்யவில்லை. ஐயா, எனக்காக என் பேரனை விட்டு விடுங்கள் ஐயா. பெரியவரே, சற்று ஒதுங்கி நில்லும். ஐயோ, வயதில் முதியவர் என்று பார்க்கிறேன். தாத்தா, இவர்களிடம் ஏன் கெஞ்சுகிறீர்கள்? நான் வர முடியாது. அப்பா, சற்று அமைதியாக இரு. ஐயா, அவனை மன்னித்து விடுங்கள். தாத்தா, இறைபக்தி இல்லாதவர்கள் பிணத்திற்கு சமமானவர்கள். அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு உயிரை மாய்த்துக் கொள்ளலாம். ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அப்படியா? என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? அவனை அடித்து இழுத்து வா.
ஏய் கருப்பா, இதோ வருகிறேன் ஐயா. ஐயா, ஒற்றை பனைமரத்துக்கள் மிக அருமையாக இருக்கிறது. இந்தா, நீயும் ஒரு முறை பருகே. வேண்டாம் ஐயா. பரவாயில்லை, பருகு. உங்கள் முன்னால். அட அட அட, இதற்கு பெயர்தான் மரியாதையோ? மரியாதை மனதில் மட்டும் போதும். இப்போது இதை பருகு. இல்லை இல்லை, வேண்டாம் ஐயா. சரி, நீ பருக மாட்டாய். சரி, இதையும் நானே பருகிறேன். டேய் கருப்பா. ஐயா. நான் உன்னிடம் ஒன்று கேட்பேன். அதற்கு நீ சரியாக பதில் சொல்ல வேண்டும். என்ன கேட்கலாமா இல்லை? கேளுங்கள் ஐயா. நீ இப்பொழுது கல்லு அறந்ததற்கு காரணம் என் மீது உள்ள மரியாதையா இல்லை வேற ஏதும் உள்ளதா? எதையும் மறைக்காமல் உண்மையை மட்டும் கூற வேண்டும். பொய் கூறுபவர்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் மீது உள்ள மரியாதை தான் ஐயா. அது போக என்னவென்று கூறடா. எனக்கு இப்போதுதான் திருமணமாகியது. திருமணம் நடந்த அன்றே என் மனைவி கல்லருந்த கூடாது என்று என்னிடம் சத்தியம் வாங்கிவிட்டாள். அதுதான். ஓஹோ, உன் மனைவிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுகின்றாயோ? அப்படி என்றால் நீ உன் மனைவி கூறுவதை கேட்பாய், உன் முதலாளி நான் கூறுவதை கேட்க மறுப்பாய் அல்லவா? இப்படி சொன்னால் நான் என்ன செய்வது ஐயா? டேய், உனக்கு கூலி கொடுப்பவன் நானடா. நான் கூறுவதைத்தான் நீ கேட்க வேண்டும். நீ மட்டுமல்ல, ஊர் மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும். கருப்பா ஐயா, முதலாளி மீது மரியாதை வைத்திருந்தால் மட்டும் போதாது, மரியாதையுடன் பயமும் இருக்க வேண்டும். என்ன நான் கூறுவது புரிகிறதா? புரிகிறது ஐயா, நன்றாகவே புரிகிறது. அப்படி என்றால் முதலில் இந்த கல்லை குடி. முதலாளிக்காக மனைவிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறுவதில் எந்த தவறும் இல்லை. குடிக்கிறாயா இல்லை? ஐயா குடுங்கள் ஐயா. மனைவியாம் சத்தியமாம். இப்போது நீ சென்று கிழக்கே இருக்கும் பனைமரத்தில் உள்ள கல்லை இறக்கி கொண்டு வா. வருகிறேன். போ. விடுங்கள், என்னை விடுங்கள். என்னை தயவு செய்து விட்டு விடுங்கள். விடுங்கள். ஐயா, உங்கள் ஆட்கள் எக்காரணமும் கூறாமல் என்னை அடித்து இழுத்து வந்திருக்கிறார்கள். டேய், குழந்தைக்கு காரணத்தை ஏதும் கூறாமலா அழைத்து வந்தீர்கள்? ஐயா, நீங்கள் இவனை இழுத்து வர சொன்னீர்கள், நாங்கள் அப்படியே செய்து விட்டோம். கேட்டீர்களா ஐயா இவர்கள் கூறுவதை? என்னுடைய விசுவாசிகள் அப்படித்தான் இருப்பார்கள். நான் எதற்கு உன்னை அழைத்தேன் என்று உனக்கு தெரியவில்லை, அப்படித்தானே? ஆமா ஐயா. நேரடியாக விஷயத்திற்கு வருகின்றேன். அடே முனியா ஐயா, பூஜையை நிறுத்தி ஊருக்குள் சிவனடியார்கள் யாரும் வரக்கூடாது என்று நான் கூறியது அனைவருக்கும் இந்நேரம் பரவிருக்கும் அல்லவா? ஐயா, நம்ம ஊர் மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள 10 ஊர்களுக்கும் காட்டு தீ போல் பரவிவிட்டது ஐயா. உண்மைதானா? உண்மைதான் ஐயா. அப்படி என்றால் எப்படி இவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாமல் போயிற்று? உனக்கு ஏதாவது தெரியுமா இவனுக்கு ஏன் தெரியாமல் போனது என்று? இல்லை ஐயா.
எனக்கு புரிந்து விட்டது. இவனுக்கு என் மீது துளியும் பயமும் இல்லை, மதிப்பும் இல்லை. ஐயா, நீங்கள் எண்ணுவது தவறு. நான் அவ்வாறு எண்ணவில்லை. என்னை மதிக்காதவர்களுக்கு என்ன நேரும் என்று உனக்கு தெரியுமா? ஐயா, கோபம் கொள்ளாதீர்கள். சிவனடியார்களுக்கு உதவுவது குற்றமில்லையே. என் சொல்லை மீறுவது குற்றம். என் பேச்சை மதிக்காதவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையட்டும். என்னடா பார்த்துக் கொண்டு நிற்கின்றீர்? இவனை அடியுங்கள். சரிங்கள் ஐயா. வாடா. ஐயா, என்னை விட்டு விடுங்கள். ஐயா, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். ஐயா, ஐயா, ஐயா. ஐயா, ஐயா, என்னை விட்டு விடுங்கள். ஐயா, என்னை விட்டு விட சொல்லுங்கள் ஐயா. ஐயா, நான் அப்படி என்ன தவறு செய்தேன்? ஐயா, ஐயா, அடிங்க. அப்படி என்ன நான் தவறு செய்தேன்? இனி சிவன் என்று இவன் பேசவே கூடாது. இவனை தூக்கி வெளியே போடுங்கள். சிவனாம் சிவனடியாராம். யாரிடம்? மார்க்கண்டேயன். சிவனே, எம்பெருமானே, இறைவா, நான் செய்தது என்ன பெரிய குற்றமா? இறை வழிபாடல் பாவமா? இறை தொண்டு நன்மை இல்லையா? பாவிகள் என்னை இப்படி தாக்கி விட்டனரே. உனக்கும் உன் அடியவர்களுக்கும் தொண்டு செய்வதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக உன் அடியவர்களுக்கும் உனக்கும் தொண்டு செய்யும் பாக்கியம் எனக்கு கிட்டியது. ஆனால் அதை செய்வதற்கு தடங்களாக இப்படி ஒருவனை இந்த ஊரில் விதைத்திருக்கிறாயே. இக்கோலத்தில் என் தாத்தா என்னை பார்த்து விட்டால் மனமுடைந்து விடுவாரே. என் முகத்தில் தோன்றிய வேதனையை கண்டு என் தாத்தா வேதனை அடைவாரே.
மார்க்கண்டேய நாட்கள் என்னை இழுத்து செல்லும் போது தாத்தா அடைந்த மனத்துயர் தள்ளாத காலத்தில் அவருக்கு என்னால் எவ்வளவு கஷ்டங்கள். என் தாத்தாவிற்கு என்னால் இன்பம் தான் தர முடியவில்லை. அவருக்கு ஏன் இவ்வளவு துன்பங்களை நான் தருகிறேனோ? இறைவனையும் விட முடியாது, தாத்தாவுக்கும் ஆறுதல் கூற முடியாது. நான் படும் வேதனை, ஐயோ இறைவா, நீர்தான் இதை தடுத்து வறியோருக்கு உதவும். உன் சக்தியினை புவிக்கு இறக்கி இந்த கொடுமைக்கும் இந்த கொடுங்கோலுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் இறைவா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னானது? ஐயோ என்னானதப்பா? வேண்டாம் என்று கூறினேன், கேட்டாயா? மெதுவாய் மெதுவாய் மெதுவாக வாப்பா, மெதுவாக வா. போக வேண்டாம் என்று கூறினேன், கேட்டாயா நீ? கேட்காமல் இப்படி நடந்து கொண்டாயே. மெதுவா மெதுவா மெதுவாக வா, வீட்டுக்குள் சென்று விடலாம். வா வா, பார்த்து வா. வா வாப்பா, பார்த்து வா, பார்த்து வா. அந்த படுபாவி இப்படி போட்டு அடித்திருக்கிறானே. தாத்தா, உடல் மிகவும் வலிக்கிறது. என்னால் நடப்பதற்கே கடினமாக உள்ளது. பார்த்து அமரப்பா. சற்று படுத்து ஓய்வெடுத்துக் கொள்ளப்பா. நான் சென்று மூலிகை இலைகளை பறித்துக் கொண்டு வருகிறேன். தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தாத்தா. சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டால் அனைத்தும் சரியாகிவிடும். உனக்கு ஏற்பட்ட காயத்திற்கு ஓய்வெடுப்பதன் மூலம் ஆறக்கூடியவே அல்ல. ஒரு புல் பூண்டுக்கு கூட தீங்கு நினைக்காத உனக்கு இந்த நிலையா? உன்னை அடிப்பதற்கு அவனுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ? தாத்தா, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உன்னை இந்த நிலையில் கண்ட பின்பு எப்படியப்பா கவலை கொள்ளாமல் இருக்க முடியும்? மார்க்கண்டேயன் அதீத ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவனுக்கு அழிவு வெகு தூரத்தில் இல்லை. நான் உன்னிடம் ஆரம்பத்திலேயே கூறினேன், மார்க்கண்டேயனை எதிர்த்து எதுவும் செய்யாதே என்று.
ஒரு முறை அல்ல, பல முறை கூறினேன். மூத்தவர்கள் பேச்சை கேட்க வேண்டும். இல்லை என்றால் இப்படித்தான் விபரீதத்தில் போய் முடியும். தாத்தா, நீங்கள் கூறியதை கேட்டுக்கொண்டுதானே இருக்கின்றேன். அனைத்து விஷயத்திலும் கேட்பாய். ஆனால் ஈசன் விஷயத்தில் கேட்க மறுத்துவிட்டாயே. சரி, நான் சென்று மூலிகைகளை பறித்து வருகிறேன். நீ கவனமாக இரு. தாத்தா என்னை எண்ணி எண்ணி மிகவும் வேதனையில் உள்ளார். இவர் என்னை எடுத்து வளர்த்தார். இவர் என்னை எடுத்து வளர்க்கும் போது இவர் என் மீது காட்டிய பாசத்திற்கு ஈடு இணையே இல்லை. இனியாவது தாத்தாவிற்கு வருத்தம் கொடுக்காமல் நடந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எரிகின்றது தாத்தா. சற்று பொறுத்துக் கொள்ளப்பா. என்னால் வலி தாங்க முடியவில்லை தாத்தா. பொறுத்துக்கொள் தாத்தா. எரிபத்தன், ஒரு பழமொழி கேள்விப்பட்டுள்ளாயா? வலி தாங்கும் கற்கள் தான் சிலைகளாகும். வலி தாங்க முடியாதது வெறும் படிக்கட்டுகளாகத்தான் ஆகும். நீ சிலையாக வேண்டும் என்று எண்ணுகிறாயா? இல்லை, அனைவரும் மிதித்துச் செல்லும் படிக்கட்டாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ எதுவாக வேண்டும் என்று நினைப்பாய் என்று எனக்கு தெரியும். ஆதலால் நீ வலிகளை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். நீ இதை எண்ணி மனவேதனை அடையாதே. மார்க்கண்டேயனின் அட்டூழியத்தை அழிக்க ஒருவர் கண்டிப்பாக வருவார். நீ கவலை கொள்ளாதே. தாத்தா, நீங்கள் சென்று ஓய்விடுங்கள். என்னை பற்றி கவலைப்பட்டு உங்கள் உடம்புக்கு ஏதாவது வரப்போகிறது? ஆமாம், இனித்தான் என் உடம்புக்கு கோளாறு வரப்போகிறது. நீ ஓய்வெடப்பா, நன்றாக ஓய்வெடு. இறைவா, நீ இவனுக்கு தண்டனை தரவில்லை என்றால் இவன் மட்டும் இல்லாது இவனை போன்ற பலர் உருவாகி விடுவார்கள். இந்த ஊரில் இவன் ஒருவன் செய்யும் செயலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் இதற்கு ஒரு நல்ல தீர்வை அருள வேண்டும் இறைவா. எம்பெருமானே. என்ன குருக்களே, பூஜையை தொடங்கலாமா? ஒன்றுமில்லை துரை. என்ன இது காயங்கள்? இறை வழிபாட்டிற்கு மார்க்கண்டேயன் தந்த பரிசுகள். இவ்வளவு சிரமங்களை ஏற்கத்தான் வேண்டுமா? துளைகளை தாங்கிய மூங்கில்தான் இசைக்க முடியும். மூச்சடிக்கு முக்குளித்தால்தான் முத்துக்கள் கிடைக்கும். சாதாரண பொருட்களுக்கு இவ்வளவு தாங்க வேண்டும் என்றால் இறைவனின் அருள் பார்வை எப்பேற்பட்டது! அதனை அடைய பலவற்றை தாங்கிதானே ஆக வேண்டும்.
படுபாவிகள் இப்படி தாக்கியுள்ளார்களே. இறைவன் மீது உள்ள வெறுப்பை அவர்கள் இவ்வளவு உக்கிரமாக காட்டும் பொழுது அவர் மீது உள்ள அன்பை நாம் எப்படி காட்ட வேண்டும்? நீ பேசுவதெல்லாம் சரிதான். அந்த பாதகனுக்கு நிச்சயமாக இறைவன் பாடம் புகட்டுவார். இதில் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், சிவனடியாரை கண்டவர்களுக்கு நாம் இங்கு செய்யும் பூஜைகள் தெரியவில்லை. அந்த வகையில் அவை தடையின்றி நடக்கும். நிச்சயம் அவர்களுக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்ளலாம். தம்பி, காயத்திற்கு மருந்திட்டாயா? தாத்தா மருந்திட்டார். அவர் மிகவும் வருத்தப்பட்டிருப்பாரே. ஆமாம், காயங்களை கண்டதும் துடித்து போனார். இரவெல்லாம் புலம்பிக் கொண்டேதான் இருந்தார். வேற என்ன செய்ய முடியும்? ஆமாம், இன்று சிவனடியார்கள் யாராவது வந்தார்களா? திரியில் வந்தாலும் விட்டில் பூச்சி விளக்கில் தான் ஆடும். அதுபோல இவ்வளவு காயங்களை கொண்டாலும் நீ சிவனடியார்களையும் சிவ தொண்டினையும் நாடுகிறாயே. எனது ஊன் உயிர் எல்லாமே அந்த சிவன்தானே. அவரின்றி வேறு யாரை நாடுவேன்? நீ அப்படி யோசனை செய்கிறாய். ஆனால் அம்மாபாதகன் மார்க்கண்டேயனால் ஊருக்குள் சிவனடியார்கள் யாரும் வருவதில்லை. அது தவறல்லவா? சிவனடியார்கள் வந்தால்தானே, அவர்கள் அருள் பற்றால்தானே நாடு நலம் பெறும். சரி சரி, நீங்கள் பூஜையை தொடங்குங்கள். நான் சென்று யாரும் வருகிறார்களா என்று ஊர் எல்லையில் பார்த்து வருகிறேன். வேண்டாம், வீணா ஏன் இடையூறு? சொல்வதை கேள். நீங்கள் பூஜையை கவனியுங்கள். நான் சென்று பார்த்து வருகிறேன். நீதான் காத்தருள வேண்டும். ஓம் நம சிவாய. ஐயோ, மார்க்கண்டேயின் செயலால் ஒரு சிவனடியார்கள் கூட வரவில்லையே. நான் என்ன செய்வேன்? பூஜைகளை நாங்கள் எப்படியும் நடத்தி விடுவோம். ஆனால் சிவனடியார்களின் வருகைக்கு நீர்தானே இறைவா ஏதாவது செய்ய வேண்டும். எம்பெருமானே, நடப்பவை யாவற்றிற்கும் நீ அமைதி காத்து நிற்கிறாயே. மக்கள் கூட இதை எதிர்த்து ஒரு வார்த்தையும் கேட்கவில்லையே. வானில் சிறு மாற்றம் வந்தால் கூட மழை வருமா வெயில் வருமா என்று ஆராய்ந்து ஆயத்தமாகும் ஒரு கூட்டம். இங்கு நடந்திருக்கும் அத்துணை சம்பவங்களுக்கும் துளியும் அசைவின்றி நிற்கின்றேனே. என்ன செய்வது? எல்லோருக்கும் இறைவன் மீது இருக்கும் பற்றை விட மார்க்கண்டேயன் மீது இருக்கும் பயம்தான் அதிகமாக உள்ளது. சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யாமல் வாழ்வதும் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யாமல் வாழ்வதும் ஒரு வாழ்க்கையா? இந்த நிலைக்கெல்லாம் இன்று ஒரு தீர்வு கிடைத்து நிம்மதி அடையப் போகிறேன் இறைவா.
இறைவா, அதற்குள் மாலையாகிவிட்டதே. இனி சிவனடியார்கள் யாரும் என் கண்ணில் தென்பட மாட்டார்களா? எது எப்படியோ சிவனடியார்கள் வராமல் நான் இங்கிருந்து திரும்பி போவதாக இல்லை. ஐயா வணக்கம். தாங்கள் எங்கள் ஊரில் இருக்கும் சிவாலயத்திற்கு வர வேண்டும். என்னப்பா, சிவனை வழிபட சிவனடியார்களே தேடி வந்திருக்கிறாயே, நிலைமை அவ்வாறாகிவிட்டதா? ஐயா அப்படி இல்லை. தாங்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று வேண்டுகோள் வைக்கவே இந்த அடியேன் வந்தேன். உங்கள் ஊரில் கருடப்பட்சிகள் வட்டமிட்டு கருமேகம் சூழ்ந்து கதிரவனை மறைத்து வெளிச்சம் உள் நுழையாமல் நரக வாயில் போலல்லவா உள்ளது? ஐயா என்ன கூறுகிறீர்கள்? ஆமாம், இவை ஏதோ கொடிய அரக்கன் ஆட்சி பிடித்திருக்கும் தேசத்தின் சூழல்தான் அங்கு நிலவுகிறது. ஆதலால் அங்கு வர மனம் ஒப்பவில்லை அப்பா. எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற அடியவர்கள் யாவருக்கும் அப்படிப்பட்ட மனநிலைதான். ஐயா அப்படி பெரிய வார்த்தை யாவும் பேசாதீர்கள். எங்கள் மக்கள் மார்க்கண்டேயன் என்ற கொடுங்கோலனுக்கு பயந்துதான் இறை வழிபாடலை நிறுத்திவிட்டனர். அதனால்தான் தங்களுக்கு அப்படிப்பட்ட சகுனங்கள் தென்படுகின்றன. அது யாருக்கும் நல்லதல்லவே. அதனால்தான் தங்கள் போன்றவரின் வருகை அப்பாவங்களை போக்கும் என்று தங்களை அழைத்தேன். எப்பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு, பிராயச்சித்தம் உண்டு. தன்னை உருவாக்கிய இறைவனை மறந்தவர்க்கு எக்காலமும் விமோசனமே கிடையாது. இதற்கு இப்போது என்னதான் செய்வது? அனைத்தும் அறிந்த தாங்களே இதற்கு ஒரு முடிவை சொல்லுங்கள். முடிவினை இறைவன் தான் எடுப்பான். நாம் அதற்கான மாற்றத்தினை வழிநடத்திட வேண்டும். முல்லை முள்ளால் கீறி எடுப்பது போல் பாவம் செய்தவரே பிராயச்சித்தம் தேடினால் ஒழிய இதற்கு நம்மால் எதுவும் செய்திட முடியாது. அதற்கு வழி இருப்பதாய் தெரியவில்லையே. அப்படியென்றால் இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு அவன் முடிவிற்காக காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஐயா, ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடல் ஒரு யுத்த களம் போல், களவு செய்யும் இடம் போல் இருப்பதை என்னால் ஏற்க முடியவில்லை. என்னிடம் பேசும் உனக்கு அந்த மார்க்கண்டேயனிடம் பேச முடியாதா? மனிதரிடம் பேசலாம், அரக்க குணம் கொண்டவனிடம் என்ன பேசுவது? வேண்டுமானால் நான் முயற்சி செய்கிறேன் ஐயா. உன் முயற்சி திருவினையாகட்டும். நான் வருகிறேன் ஐயா. நாம் சென்று அந்த மார்க்கண்டேயனிடம் பேசுவோம். அவரை தவிர வேறு வழி இல்லை. விதைத்தவன் தானே அறுக்க வேண்டும். இறைவன் மேல் வாரத்தை போட்டு நாம் சென்று பேசி பார்ப்போம். இறைவா, என்னுடன் துணையிரு ஐயா.
நில்லப்பா. என்ன இங்கு இருவர் நிற்பது உன் கண்களுக்கு புலப்படவில்லையா? உன் விருப்பத்திற்கு உள்ளே செல்கிறாய். ஐயாவை பார்த்து நான் அனுமதி பெற வந்திருக்கிறேன். என்னவென்று முதலில் எங்களிடம் சொல். நாங்கள் அனுமதி கொடுத்தால்தான் உள்ளே செல்ல முடியும். தயவு செய்து அனுமதி தாருங்கள். எதற்கு அனுமதி கேட்கிறாய்? அதை நான் ஐயாவிடமே கேட்டுக்கொள்கிறேன். ஓ அப்படியா? சரி சரி. காளையா, இவரை ஐயாவிடம் அழைத்துச் செல். நான் வந்து கவனிக்கிறேன். சரி சரி வா. ஐயா, தங்கள் அங்கவஸ்திரம். இவனை ஏண்டா இங்கு அழைத்து வந்தாய்? அன்றைய அடி வாங்கி உனக்கு புத்தி வரவில்லை? ஐயா, இவன்தான் தங்களை காண வேண்டும் என்று எங்களிடம் கூறினான். என்னை சந்திக்க வேண்டும் என்று யார் கூறினாலும் உடனே அழைத்து வருவதா? ஐயா. காளையா, நீ என்னிடம் வேலை செய்பவன். நான் ஒன்னும் உன்னிடம் வேலை செய்யவில்லை. நீ அழைத்தவுடன் சந்திப்பதற்கு. ஐயா ஐயா. அது மட்டுமின்றி என் பேச்சை மதிக்காதவனிடம் நான் பேசவில்லை. ஐயா, அப்படியெல்லாம் கூறாதீர்கள் ஐயா. சற்று பொறுங்கள் ஐயா. நீ யாரடா எனக்கு கட்டளை இடுவதற்கு? முதலில் இங்கிருந்து ஓடிவிடு. என் கண் முன்னே இருந்து என் கோபத்தை உயர்த்தி விடாதே. ஐயா, என்னை மன்னியுங்கள் ஐயா. நான் உங்களிடம் அனுமதி பெறவே இங்கு வந்தேன். அனுமதியா? என்னிடமா? எதற்கு என்று கூறிவிட்டு உடனே ஓடிவிடு. ஊருக்குள் சிவனடியார்கள் வருவதற்காக அனுமதி தருமாறு கேட்க வந்தேன் ஐயா. நான் தான் அன்றே தெளிவாக கூறிவிட்டேனே, பூஜைக்கும் சிவனடியாருக்கும் இங்கு அனுமதி இல்லை என்று. இவ்வாறு விளைவி என்னை மீண்டும் எரிச்சலடை செய்யாதே. ஐயா, சற்று மனமிறங்குங்கள் ஐயா. எப்பொழுது நான் இழந்த என் குடும்பம் திரும்ப கிடைக்கிறதோ அன்று மனமிறங்குகின்றேன். இப்போது நீ கிளம்பிவிடு. ஐயா, நிகழாத ஒன்றை கேட்டால் எப்படி நடக்கும் ஐயா? அதைத்தான் நானும் கூறுகின்றேன். இச்செயலுக்கு அனுமதி கிடைப்பது என்னிடம் நிகழாத காரியம். ஐயா, நான் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். மீண்டும் என்னை மதிக்காமல் நீ இங்கே நின்று கொண்டிருக்கின்றாய். ஐயா ஐயா ஐயா, தயவு செஞ்சு மனமிறங்குங்கள் ஐயா. தயவு செய்து மனமிறங்குங்கள் ஐயா. ஐயா, தயவு செய்து மனமிறங்குங்கள் ஐயா. நான் சொல்வதை கேளுங்கள். தயவு ஐயா ஐயா ஐயா, தயவு செய்து மனமிறங்குங்கள் ஐயா. ஐயா ஐயா ஐயா, தயவு செய்து அனுமதி தாருங்கள் ஐயா. ஐயா ஐயா, தயவு செய்து அனுமதி தாருங்கள் ஐயா. ஐயா, அனுமதி தாருங்கள் ஐயா. ஐயா, நான் சொல்வதை கேளுங்கள் ஐயா. ஐயா, ஏடா நிற்கின்றீர்? இழுத்துச் செல்லுங்கள் இவனை. வெளியே போ. இழுத்துச் செல்லுங்கள். இழுத்துச் செல்லுங்கடா. தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் ஐயா. ஐயா, அனுமதி தாருங்கள் ஐயா. ஐயா ஐயா, சொல்வதை கேளுங்கள் ஐயா. ஐயா, மரியாதை தெரியாதவன். ஐயா, அனுமதி தாருங்கள் ஐயா. இறைவா, சர்வலோகத்தையும் அடக்கி ஆளும் உனக்கு பூஜைகள் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று கூறுகின்றனர். உனக்கு பூஜையும் உன் அடியார்களுக்கு தொண்டும் செய்ய முடியாத பாவியாகிவிட்டேன் நான். உன்னை கடந்து செல்லும் பொழுது என் மனதில் ஏற்படும் வேதனைக்கு அளவே இல்லை.
இந்நிலை என்று மாறும்? அக்காலம் எப்பொழுது வரும் என்று? நீர் இல்லாமல் வறண்ட மரக்கன்று எப்படி வானத்திலிருந்து வரும் மழை துளிக்காக காத்திருக்கின்றதோ அப்படித்தான் நானும் காத்திருக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட காயங்களால் ஏற்படும் வலியை விட உனக்கு பூஜை செய்ய முடியவில்லையே என்றுதான் என் மனம் வருந்துகின்றது. இந்நிலை மாறி ஒரு அவதார புருஷன் வர வேண்டும். உன் அடியார்களுக்கு நான் மிகப்பெரிய அளவில் சேவை செய்ய வேண்டும். இந்நிலையை மாற்ற வேண்டும். பூஜைகள் நடக்க வேண்டும். அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும். ஓம் நம சிவாய. என்னப்பா, என்னானது? ஏன் இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? நான் மார்க்கண்டேயனை சந்திக்க சென்றேன். மார்க்கண்டேயனை சந்தித்தாயா? எதற்காக? அவர் செயல் தவறு என்று எடுத்து கூற சென்றேன். அவன் யார் பேச்சை கேட்பான்? நீ என்னப்பா எதுவும் தெரியாதவன் போல் இருக்கின்றாயே. நீ ஏன் அவனிடம் சென்றாய்? ஊர் எல்லையில் ஒரு சிவனடியாரை கண்டேன். ஓ, அவர்தான் கூறினார், இறைவன் முடிவிற்காக காத்திருப்பதை விட நாமே அதற்கான முடிவினை எடுப்பது சிறப்பு என்று. அதற்கு மார்க்கண்டேயனிடம் பேசினால் ஒரு தீர்வு கிடைக்குமா என்று பார்த்தேன். அட போப்பா, எதுவும் தெரியாதவன் போல் நடந்து கொள்கிறாய். ஆடு தானாய் பலிபிடம் தேடி போன கதையாய் உள்ளது உன் கதை. அவனாவது அடுத்தவன் பேச்சை கேட்பதாவது. சரி, அழாதே. கவலை கரை புரண்டு ஓடும்போது சிக்கல் அதையும் மறைத்து ஓடுமாம். அப்படி உள்ளது நம் கதை. என்ன ஐயா, என்ன ஆனது? வேண்டாம், அதை கூறினால் நீ மீண்டும் எதையாவது மூர்க்கத்தனமாய் சிந்திப்பாய். என்ன குருக்களே, இப்படி கூறுகின்றீர்? இல்லையப்பா, இன்று இரவு சிவராத்திரி நாள். இரவு பூஜைகளும் யாகங்களும் செய்திட வேண்டும். இப்படி உள்ள சூழ்நிலையில் எப்படி செய்வது? அவ்வளவு சிறப்பு பெற்ற யாகமா இது? இறைவன் தன்னிலிருந்து உலகினை படைத்த நாள். ஆதலால் இந்த யாகத்தினை நிகழ்த்தினால் இறைவன் வேண்டும் வரம் அளிப்பார். யார் கண்டது? இங்கு நடக்கும் சிக்கலுக்கு விடை கிடைக்க கூட வாய்ப்பு உண்டு. என்னையா கூறுகின்றீர்? அப்படி என்றால் நாம் அந்த யாகத்தினை உடனடியாக செய்தாக வேண்டும். இப்படி சூழலில் எப்படி? ஐயா, கூறப்பா. எதை பற்றியும் கவலை கொள்ளாதீர்கள். இதை செய்தால், இந்த இறைவனை கடந்தால், இறைவன் அருளால் எல்லாம் சீராகிவிடும். தயவு செய்து இதை செய்து விடுவோம். இறைவன் வழிபாடல் இன்றி, சிவனடியார்கள் தொண்டின்றி நாம் படும் சிரமம் இன்று இரவுடன் மறைந்து தொலைந்து போகட்டும். விடியில் சுகமானதாகட்டும். என்னையா கூறுகின்றீர்? சரியப்பா, சரி. மகிழ்ச்சி. துரை, நீ சென்று மற்றவற்றை கவனி. நானும் யாகத்துக்குண்டானதை செய்கிறேன். இந்த இரவு கொடுமைகளின் முடிவு நாளாகட்டும். சரியப்பா. இறைவா, நீதான் துணை இருக்க வேண்டும். ஓம் நம சிவாய. தாத்தா, தாத்தா,
இதோ வருகிறேன். என்னப்பா மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? மகிழ்ச்சியான செய்திதான். ம், இன்றுடன் நம் மனக்கவலை அனைத்தும் தீர்ந்துவிடும் தருணம் வந்துவிட்டது. எதை கூறுகிறாய்? நான் எதை தாத்தா கூறப்போகிறேன்? நமக்கு இருக்கும் மனக்கவலை எல்லாம் இறை வழிபாடலும் அவர் தொண்டும் தானே. சரி, அதற்கு முடிவு எப்படி கிடைக்கும்? மார்க்கண்டேயனின் மரணம் ஒன்றே அதற்கு நிரந்தர முடிவு. அதுவும் நாம் காத்திருந்துதான் ஆக வேண்டும். இல்லை தாத்தா, இன்று சிவராத்திரியாம். ம், இறைவன் உலகினை உருவாக்கிய நாளாம். சரி, இன்று இறைவனுக்கு யாகம் நடத்தினால் நாம் வேண்டும் வரத்தினை இறைவன் அருள்வாராம். அதற்காகத்தான் யாகம் நடத்தலாம் என்று முடிவெடுத்து விட்டோம். ஆ? இல்லை இல்லை, உனக்கு சித்தம் கலங்கிவிட்டது. மூளை மழுங்கி போய் பித்தனாகி விட்டாய். இறைவா, நான் என்ன செய்வேன்? ஏன் இவன் இவ்வாறு பேசுகிறான்? தாத்தா, சிக்கல் தீரும் தருணம். ஏன் இப்படி செய்கின்றீர்? இது நாள் வரை நீ சொன்ன செய்த அனைத்தையும் பொறுத்து அதற்கு சரி என்றேன். ஆனால் நீ இன்று செல்லக்கூடாது, யாகம் நடத்தக்கூடாது. இது என் மீது ஆணை. தாத்தா, என் பேச்சை மீறி செய்வதாயிருந்தால் செய். ஆனால் மீண்டும் என் முகத்தில் விழிக்க கூடாது. தாத்தா, தாத்தா! இறைவா, தாங்கள் எங்கள் ஊரில் இருக்கும் சிவாலயத்திற்கு வர வேண்டும். உங்கள் ஊரில் கருடப்பட்சிகள் வட்டமிட்டு கருமேகம் சூழ்ந்து கதிரவனை மறைத்து வெளிச்சம் உள் நுழையாமல் நரக வாயில் போலல்லவா உள்ளது? ஆமாம், இவை ஏதோ கொடிய அரக்கன் ஆட்சி பிடித்திருக்கும் தேசத்தின் சூழல்தான் அங்கு நிலவுகிறது. ஆதலால் அங்கு வர மனம் ஒப்பவில்லையப்பா. எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற அடியவர்கள் யாவருக்கும் அப்படிப்பட்ட மனநிலைதான். சரி, அழ வேண்டாம். நான் ஏதோ கோபத்தில் கூறிவிட்டேன். நீ செல். ஆனால் நீ கவனமாக நடந்து கொள். தாத்தா, உண்மையைத்தான் கூறுகிறீர்களா? ஆமாம், உண்மையாகத்தான் சொல்கிறேன். கவனமாக சென்று வா. சரி தாத்தா, நான் சென்று வருகிறேன். பார்த்துப்பா, கவனமாக பூஜை செய்ய வேண்டும். சென்று வா. அந்த ஈசன் இருக்கையில் நமக்கென்ன வரப்போகிறது தாத்தா? நான் சென்று வருகிறேன். சரிப்பா. இறைவா, நீதான் இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும்.
என்னடா துரை? எங்கே அவனை இன்னும் காணவில்லை. ஆமாம், நீயும் இங்குதானே இருக்கிறாய். உனக்கு எப்படி தெரியும்? கோவில் விஷயம் என்றால் தாமதிக்க மாட்டானே, உடனே வந்து விடுவானே. இல்லையடா, அவன் இப்படியெல்லாம் தாமதம் செய்ய மாட்டான். வேறு ஏதோ சிக்கல் உள்ளது. ஒருவேளை மார்க்கண்டேயனுக்கு தெரிந்திருக்குமோ? என்ன கூறுகிறாய்? மார்க்கண்டேயன் ஊரில் இல்லையா? இறைவா, நிம்மதி இறைவா, நிம்மதியாக யாகத்தை நடத்தலாம். இவன்தான் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. இருள் சூழ ஆரம்பித்து விட்டது, இன்னும் காணவில்லையே. சரி வா, நாம் செல்வோம். சரி சரி, நீ அந்த பக்கம் செய்.